வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோல கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவோட இன்ட்ரோடக்ஷன் பார்க்க போறோம். முதல்ல கான்ஸ்டிடியூஷன்னா என்ன? கான்ஸ்டிடியூஷன் என்னன்னா ஃபண்டமெண்டல் ரூல்ஸ், அடிப்படை விதிகள் அப்படின்னு சொல்றோம். ஒரு நாடு எதை பேஸ் பண்ணி ரன் ஆகுது அப்படின்னா இந்த ஃபண்டமெண்டல் ரூல்ஸ் பேஸ் பண்ணி தான் ரன் ஆகுது. அதோட அடிப்படை கொள்கைகள், ஒரு நாட்டோடைய அடிப்படை கொள்கைகள், ஃபண்டமெண்டல் பிரின்சிபல், இந்த அடிப்படை விதிகளை பேஸ் பண்ணி தான் இருக்கும். அதாவது நாட்டோடைய அடிப்படை கொள்கைகள் நாட்டோடைய அடிப்படை விதிகளை பிரதிபலிக்குது. It reflects fundamental principles on which country runs. இப்ப இந்த கான்ஸ்டிடியூஷன்ற கான்செப்ட் ஃபர்ஸ்ட் ஆரிஜினேட் ஆன இடம் பாத்தீங்கன்னா USA, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. வாட் இஸ் த நீட் ஃபார் கான்ஸ்டிடியூஷன்? இதுக்காக நம்ம கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லி ஒன்று ஃபார்ம் பண்ணாங்க. இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மூலியமா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடலாம். ஒன்றும் இல்லை, இது ஒரு கிரிக்கெட் கிரவுண்டுன்னு வச்சுக்கோம். இது வந்து ஒரு கிரிக்கெட் கிரவுண்டு. இப்போ கிரிக்கெட் விளையாடணும்னா சில ரூல்ஸ்லாம் இருக்கு. என்னென்ன ரூல்ஸ் இருக்கு? சப்போஸ் இதுதான் பவுண்டரின்னு வச்சுக்குவோம். இது பவுண்டரி. இப்ப பேட்ஸ்மேன் அடிக்கிறாரு பாலை, இதுல வந்து பறந்து வந்ததுன்னா 6, ஊர்கிட்டே வந்ததுன்னா 4, இந்த லைனுக்கு முன்னாடியே கீழே படாம பிடிச்சிட்டா அவுட்டு. இந்த மாதிரி சில செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்கு ஒரு கேம் விளையாடினா கூட. அப்பதான் அந்த கேம் வந்து கரெக்டா விளையாடுவாங்க. யாரு ஜெயிச்சாங்க தோத்தாங்க அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்க முடியும். எந்த ஒரு ரூல்ஸுமே இல்லாம விளையாட சொன்னா அந்த கேமுக்கு வந்து ஒரு அர்த்தமே இருக்காது. அந்த மாதிரி தான் இப்போ இந்த சொசைட்டில நம்மளாம் வாழ்றோம். பீப்புள் ஆர் லிவிங். நமக்கு ஒரு சில புரோட்டோகால் இருக்கணும், ஒரு சில ரூல்ஸ் இருக்கணும். ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் இருந்தாதான் நம்மளே வழி நடத்திக்க முடியும். கரெக்டான ஒரு we can move in the right direction. இல்லைன்னா யார் வேணாலும் எது வேணாலும் செஞ்சிடலாம் அப்படின்ற மாதிரி ஆயிடும். அதனால நம்ம கண்ட்ரியில நம்ம வாழ்றதுக்காக ஒரு சில ரூல்ஸ் எல்லாம் கிரியேட் பண்றாங்க. அந்த ரூல்ஸ் தான் கான்ஸ்டிடியூஷன். இப்போ இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் எப்படி உருவாகுது அப்படின்றத பார்க்கலாம். மேக்கிங் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். ஃபர்ஸ்ட் ஒரு டைம் லைன் போட்டுக்கலாம். சோசியல் சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையும் டைம் லைன் வரைஞ்சி படிச்சோம்னா நமக்கு ஈஸியா புரியும், மனப்பாடம் பண்றது கூட ஈஸியா இருக்கும். டைம் லைன் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். காலக்கோடு என்னன்னு பார்த்துடலாமா? 1946ல கேபினெட் மிஷன் பிளான் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு தயார் பண்றாங்க, ஒன்னு ரெடி பண்றாங்க. இப்ப அந்த 1946ல கேபினெட் மிஷன் பிளான் தயார் பண்றாங்க இல்லையா? யார் பண்றா அப்படின்னா ஒரு கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளி, ஒரு குரூப் ஆஃப் மெம்பர்ஸ். கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளியோடைய மெம்பர் அப்படின்னு பார்த்தா மொத்தம் 389 பேர் மெம்பர்ஸா இருக்காங்க. 389 பேர் மெம்பர்ஸா இருக்காங்க. இதுல யாரெல்லாம் இதுல மெம்பர்ஸா இருக்காங்கன்னா 292 ப்ரொவின்சஸ ரெப்ரசன்ட் பண்ற மெம்பர்ஸ், 93 ஸ்டேட்ஸ் ரெப்ரசன்ட் பண்ண அந்த மெம்பர்ஸ். ப்ரொவின்சஸ்னா பிரிட்டிஷ் ரூல்ல அது வந்து மாகாணங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் 3 சீஃப் கமிஷனர்ஸ், ப்ரொவின்சஸ் உடைய மெம்பர்ஸ். அப்புறம் பாலுச்சிஸ்தான் அப்படின்னு சொல்லிட்டு, பாலுச்சிஸ்தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா பாகிஸ்தானுடைய அந்த பார்டர்ல இருந்த ஏரியா. அது பிரிட்டிஷ் ரூல்ல இந்தியாவோட சேர்ந்தது. அதனால அந்த ஏரியாவோட ஒரு மெம்பர். இவங்க எல்லாம் இந்த கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளியோடைய மெம்பர்ஸா இருக்காங்க. 389 மெம்பர்ஸ். இவங்க தான் இந்த அசம்பிளியோட மெம்பர்ஸா இருக்காங்க.
in the year 1946, December 9, 1946, இந்த அசம்பிளியோட ஃபர்ஸ்ட் மீட்டிங் கண்டக்ட் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் மீட்டிங் கண்டக்டட். ஃபர்ஸ்ட் மீட்டிங் கண்டக்ட் பண்றாங்க. அதுல என்னன்னா ஓல்டஸ்ட் மெம்பர், அந்த இருக்கிற மெம்பர்ஸ்ல ரொம்ப பழமையான மெம்பர் யாருன்னா ஓல்டஸ்ட் மெம்பர் டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா, elected as temporary president. The first meeting la Dr. Sachidananda Singha temporary president elect ஆகுறாரு. அப்புறம் கொஞ்ச நாள் ஆகுது. இந்த டிஸ்கஷன்ஸ்லாம் போயிட்டு இருக்கும்போது அவரு இறந்துடுறாரு. அவருக்கு அப்புறம் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் elected as next president of assembly. அதே மாதிரி ரெண்டு பேர் வந்து வைஸ் பிரசிடென்டா எலெக்ட் ஆகுறாங்க. ரெண்டு பேரு வைஸ் பிரசிடென்டா தேர்வாகுறாங்க. யார் யாரு வைஸ் பிரசிடென்ட்? H.C. முகர்ஜி, B.T. கிருஷ்ணமாச்சாரி. பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட் இவங்கெல்லாம் எலெக்ட் பண்ணியாச்சு. 11 செஷன் கண்டக்ட் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் செஷன்னா என்னன்னா, செஷன்னா 11 நாள் கிடையாது. செஷன்ன்றது ஒரு 10 to 15 நாள் இந்த மாதிரி டியூரேஷன். இப்போ நீங்க டிவிலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, மழைக்கால கூட்டத்தொடர், பட்ஜெட் கூட்டத்தொடர் அப்படின்ட்டு. இப்போ மெம்பர்ஸ் ஆஃப் அசம்பிளி, எம்எல்ஏ, எம்பிஸ் அவங்களாம் வந்து அசம்பிளி போவாங்க, டிஸ்கஸ் பண்ணுவாங்க, அமெண்ட்மெண்ட் பாஸ் பண்ணுவாங்க. அப்போ ஒரு செஷன்ன்றது ஒரு நாள் கிடையாது, அது வந்து டேஸ் வந்து வேரி ஆகும். 10 நாள், 15 நாள், 5 நாள், 6 நாள் அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி 11 செஷன் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க இந்த அசம்பிளி. 11 செஷன் 166 டேஸ் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க இந்த மீட்டிங்ஸ் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2473 amendments பாஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ அமெண்ட்மெண்ட்ஸ்னா என்னன்னா, ஒரு புதிய சட்டத்தை வந்து ப்ரொபோஸ் பண்றது, இல்லை ஏற்கனவே இருக்கக்கூடிய சட்டத்துல திருத்தத்தை கொண்டு வருது, அதான் அமெண்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு 2473 அமெண்ட்மெண்ட்ஸ் வந்து பாஸ் பண்ணாங்க இந்த 11 செஷன்ல. சரி, ஓகே. அப்ப அந்த பாஸ் பண்ண அமெண்ட்மெண்ட்ஸ்ல சிலரை ஏத்துக்கிட்டாங்க. சம் ஆஃப் தெம் were accepted also. இப்போ டைரக்டா நம்ம வந்து கான்ஸ்டிடியூஷனை வந்து லான்ச் பண்ண முடியாது. நிறைய டிஸ்கஷன்ஸ் எல்லாம் வந்து பண்ணிருக்காங்க. அந்த டிஸ்கஷன்ஸ் எல்லாம் பேஸ் பண்ணி ஒரு டிராஃப்ட் ரெடி பண்றாங்க. டிராஃப்ட் prepared under chairmanship of Dr. B.R. Ambedkar.
அம்பேத்கர் தலைமையில டிராஃப்ட் ப்ரிப்பேர் பண்றாங்க. நமக்கெல்லாம் தெரியும் டாக்டர் அம்பேத்கர் வந்து கால்ட் அஸ் ஃபாதர் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா அப்படின்ட்டு. சரி, டிராஃப்ட் ரெடி ஆயிடுச்சு. டிராஃப்ட் என்ன பண்ணாங்க, டைரக்டா லான்ச் பண்ணிட்டாங்களா, டைரக்டா ரிலீஸ் பண்ணிட்டாங்களா அப்படின்னா கிடையாது. டிராஃப்ட் சப்மிட்டட் ஃபார் டிஸ்கஷன்ஸ். மக்கள்கிட்ட, பிரஸ்ட, அப்புறம் இந்த ப்ரொவின்சஸ்லாம் சொன்னோம் இல்லையா, ப்ரொவின்சஸ்ல இருக்கக்கூடிய அசம்பிளிஸ்ல டிஸ்கஸ் பண்ணாங்க. இப்போ இந்த மாதிரி டிராஃப்ட் ரெடி பண்ணி மக்கள்கிட்ட, பிரஸ்ல, இந்த ப்ரொவின்சஸ்லாம் கொடுத்துட்டாங்க. நீங்க சொல்லுங்கப்பா எப்படி இருக்கு கான்ஸ்டிடியூஷன் வந்து ஓகேவா எல்லாத்துக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ கேட்கும்போது அதுல நிறைய பேர் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. சில இதெல்லாம் சரியில்லை அப்படின்னு சொல்றாங்க. அப்போ சில சேஞ்சஸ்லாம் பண்றாங்க. டிராஃப்ட் மக்கள்கிட்ட எல்லாம் கொடுத்து டிஸ்கஸ்லாம் பண்ணி முடிச்சுட்டாங்க. அடுத்தது என்ன பண்றாங்க, நவம்பர் 26, 1949 ஓரளவுக்கு பெரும்பாலான அசம்பிளி மெம்பர்ஸ் ஏத்துக்கிட்டாங்க. அப்போ கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா அடாப்டட் ஆன் 1949 நவம்பர் 26. இப்போ நம்ம அந்த அடாப்ட் பண்ண கான்ஸ்டிடியூஷன்ல என்னென்ன இருக்கு அப்படின்னா, a preamble, 22 parts, 395 articles, 8 schedules. நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல என்னென்ன இருந்தது டிக்ளேர் பண்ணும்போது அப்படின்னா, ஒரு ப்ரீஆம்பிள்னா ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி. ஒரு புக்கு படிக்கிறோன்னா முன்னுரை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அந்த புக்கில் என்னென்ன கொடுத்துருக்காங்க, எதுக்காக அந்த புக் எழுதினாங்க, அந்த மாதிரி ஒரு இன்ட்ரடக்ஷன் இருக்கும். ப்ரீஆம்பிள் அப்படின்றது இந்தியன் கான்ஸ்டிடியூஷனுடைய ஒரு இன்ட்ரடக்ஷன். பார்ட்ஸ்ன்றது வேற ஒன்றும் இல்லை. இப்போ ஒரு புக் இருக்கு அப்படின்னா ஒரு 5 பார்ட் 6 பார்ட்டா பிரிப்பாங்க. நம்ம கான்ஸ்டிடியூஷன் ரொம்ப பெருசு, அதை வந்து ஒரு 22 பார்ட்டா பிரிக்கிறாங்க. ஆர்டிகல்ஸ் அப்படின்னா டீடைல்டா கொடுத்துருப்பாங்க ஒவ்வொன்று பத்தியும். பிரசிடென்ட்னா யாரு, அவங்களோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன, பீப்புள்னா யாரு, அவங்களோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன, சிட்டிசன்னா யாரு, யாரு சிட்டிசன் கிடையாது இந்தியாவில், சீஃப் மினிஸ்டர்னா யாரு, இந்த மாதிரி எல்லாமே டீடைல்டா கொடுத்துருப்பாங்க ஆர்டிகல்ஸ்ல. ஷெட்யூல் அப்படின்றது என்னன்னா இந்த ஷார்ட் ஃபார்ம் ஆஃப் ஆர்டிகல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ சப்போஸ் நம்ம வந்து ஒரு சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னா 395 ஆர்டிகளையும் போய் படிக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த 8 ஷெட்யூல்ல ஷார்ட்டா கொடுத்துருப்பாங்க, இதை பத்திலாம் இந்த ஆர்டிகல்ல சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த 8 ஷெட்யூல்ல என்னென்ன இருக்குன்னு நமக்கு தெரிஞ்சோம்னா ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிடலாம் எந்த ஆர்டிகல்ல போய் நம்ம சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 1949ல கான்ஸ்டிடியூஷன் அடாப்ட் பண்ணும்போது நம்மள்ட்ட வந்து 395 ஆர்டிகல்ஸ் 8 ஷெட்யூல் தான் இருந்தது. இப்போ நம்பர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஒரு வழியா இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அமலுக்கு வருது. என்னைக்கு, ஜனவரி 26, 1950. அந்த நாள் தான் நம்ம ரிபப்ளிக் டே அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்றோம் எவ்ரி இயர். ஒவ்வொரு வருஷமும் இந்த கான்ஸ்டிடியூஷனை வந்து டிக்ளேர் பண்ண அந்த நாளை தான் நம்ம ரிபப்ளிக் டே அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்றோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ வெரி மச்.